வெல்கம் டு பிபி இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் ஸ்டாக் ஐட்டம்ல இருக்கிற ஸ்டாக் குரூப்பை எக்ஸல் இருந்து டேலியில இம்போர்ட் பண்றதை பத்தி பார்க்கலாம் வாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா லெஜர், அதாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்ளையர், அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே எக்ஸல் இருந்து நம்ம இம்போர்ட் பண்றதை பத்தி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குரூப், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் டேலிக்கு போயிடலாம். ஆல்டர் ஸ்டாக் ஐட்டம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல ஒரு ஸ்டாக் ஐட்டம் டைப் வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஐட்டம் இப்போ டெல் லேப்டாப்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கான நேம் பார்த்தீங்கன்னா டெல் லேப்டாப் கொடுத்துருப்போம். அண்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து குரூப்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாக் ஐட்டம் குரூப்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா டெல்னு கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி பார்த்தீங்கன்னா அது என்ன மாடல்ன்றதை நம்ம ஸ்டாக் கேட்டகரியில் கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் யூனிட், இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொன்றா இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐட்டமோ டீட்டெயில்ஸ் இம்போர்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் குரூப்க்கான இந்த அண்டர் பார்த்தீங்கன்னா அண்டர் டெல் அண்டர் வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி இது இம்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் இது வந்து இம்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஸ்டாக் ஐட்டம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் ஸ்டாக் குரூப் இதை வந்து இம்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டாக் ஐட்டமோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டிடுறேன். எக்ஸல் சீட்டில் நேம், ஸ்டாக் ஐட்டம் நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் நேம், கேட்டகரி, யூனிட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டமோட ஹெச்எஸ்எல், ஜிஎஸ்டி எல்லாமே நான் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்டாக் ஐட்டம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குரூப் இந்த குரூப் நேமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த குரூப் நேம் பார்த்தீங்கன்னா நான் தனி ஒரு எக்ஸல் சீட்டில் காப்பி பண்ணி வச்சிருப்பேன். இதில் சில குரூப்ஸ் நான் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இந்த ஸ்டாக் குரூப்பை நம்ம டேலியில் மேப்பிங் கிரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேலே இம்போர்ட் கொடுத்துடலாம் டேலியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ் கொடுத்துடலாம். இதில் மேப்பிங் டெம்ப்ளேட் கொடுத்துடலாம். இதில் மாஸ்டர் கீழே கிரியேட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் டு இம்போர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பார்த்து வந்துட்டு அந்த எக்ஸல் சீட் பார்த்தீங்கன்னா நான் திஸ் பிசி லோக்கல் டிஸ்க் டி டேலி பிரைம் 4.1 இம்போர்ட் ஃபைல்ஸ் அதில் ஸ்டாக் குரூப் எக்ஸல்ஸ் வச்சிருப்பேன். ஸோ அந்த பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு டேலியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஸ்டாக் குரூப் எக்ஸல் சொல்லிட்டு எடுத்து வந்துடும். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சீட் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம சீட் ஒன்று சொல்லி வச்சிருப்போம். ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேவ் மேப்பிங் டெம்ப்ளேட் ஃபார் பார்த்தீங்கன்னா ஆல் கம்பெனிஸா இல்லை டிஸ் கம்பெனிஸான்னு கேட்கும். ஸோ நம்ம ஆல் கம்பெனிஸ் கொடுத்துக்கலாம். நேம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டாக் குரூப். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குரூப் சொல்லிட்டு நேம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்டர் பண்ணிடலாம். டைப் ஆஃப் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இது இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் கீழே ஸ்டாக் குரூப்னு வரும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேலி பிரேம்ல ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இதில் நேம்னு வரும். ஸோ அதை நேம் நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கலாம். நம்ம காலம் ஹெட்டர் எக்ஸல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுப்போம்னா ஸ்டாக் குரூப் நேம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து இங்கே எடுத்து வந்துருக்கோம். ஸோ இதை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மேப்பிங் டெம்ப்ளேட் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் இருக்கிற அந்த குரூப் எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இம்போர்ட்டுக்கான ப்ராசஸ் போயிடலாம். இம்போர்ட் மாஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே செட் பண்ணதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃபால்ட்டாக எடுத்து வந்துருக்கோம். ஸோ ஃபைல் ஃபார்மேட் எக்ஸல் கொடுத்துடலாம். ஃபைல் பார்த்து பார்த்தீங்கன்னா டேலி பிரைம் டேலி பிரைம் ஃபோனில் இம்போர்ட் ஃபைல்ஸ்க்குள்ள ஸ்டாக் குரூப் எக்ஸல்ன்றது ஃபைல் டு இம்போர்ட்டாக கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அதை கொடுத்துடலாம். மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் குரூப் சொல்லிட்டு கிரியேட் வச்சிருக்கோம். ஸோ அதை என்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ஆஃப் இம்போர்ட் இப்போ மாஸ்டர் ஆல்ரெடி எக்ஸிட் பார்த்தீங்கன்னா இங்கே மாடிஃபை வித் நீட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ இம்போர்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா எஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக்கப் கம்பைன் டேட்டா பிஃபோர் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இங்கே ஒரு ப்ரீவியூ பேஜ் வியூ ஆகும். இதில் நம்ம இம்போர்ட் கொடுத்துக்கலாம். இம்போர்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ட்ரு கொடுத்துட்டு இன்வென்டரி மாஸ்டர் கீழே இருக்கிற ஸ்டாக் குரூப் கொடுத்துட்டோம்னா நம்ம கொடுத்த ஸ்டாக் குரூப் எல்லாமே இங்கே இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரியும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்பிளே மோர் கோட்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் இதில் போயிட்டு ஸ்டாக் குரூப்ஸ் உள்ள போனோம்னா எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது என்டர் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம போகிற வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.